மாமா கட்டியார மாமா சொல்ல தப்பில்ல மாமா மாமா மக்களை தாங்க அவனை கேசார தாங்க மதுரக்காரன் மாமா என் செல்ல குட்டி மாமா சொல்லுடி என் மச்சா மச்சா வாயில வச்சா அப்படி மாறுது மச்சா எப்பதான் வருவீங்க பயமா இருக்குது எது பாக்கலையா சத்தியமா நான் எதையுமே பார்க்கவே இல்லை காசெல்லாம் பேர் ஒன்னோட வீடு போடணும் நல்லா பாடுவீங்களா பழையெல்லாம் பாடுவீங்க 2023 தான் வாயால பாடுவீங்க சுண்ட நல்லா உருண்டை சுருட்டி பாட்டு சுட்டுக்கிட்டு சூத்தாலே பாடுவோம் ஐயோ அச்சி பாடு வாயால பாடினாதான் பாட்டு வாயால பாடுற பாட்டா நல்லா பாடுவீங்களா வாங்க நாட்டு கம்பு மொட்டை கம்பு கூலா கம்பு இது வந்து மாலை கம்புடா முன்னாடி சொல்றாங்க யாரு பாட்டு பாடு கை கட்டுவோம் பாடு நாலு மாடு பார்த்து அந்த கொட்டை பக்கம் போ ஐயோ போ அங்க போடி ஆறு இது நாகூர் மச்சான் இது நாகூர்
குண்டால புட்டி கேத்துறோம் அப்படியே பால் எடுத்து போட்டுறோம் ஆமா என்ன புள்ள வந்து ஆறறாங்க சுத்தி போறோம் கடப்பார எடுத்து ஒருத்துக்கு வரோம் நான் பாப்பனா வந்து கடப்பார வச்சிருக்கியா நான் போறோம் நான் சுத்தி போட்டேன் கடப்பார கூழ் மை வச்சிட்டாங்க எப்படி சொன்னா அந்தாண்ட வந்துறான் போடு அம்மன் பழிக்கலக்காரே அண்ணா வயல் மேற்காலே அம்மன் பழிக்கலக்காரே அண்ணா வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிற்குதடி அடியே நடு தல நம்மள கண்டி சுக்குதடி அம்மன் பழிக்கலக்காரே அண்ணா வயல் மேற்காலே நான் குருவையெல்லாம் நான் நடந்த பாதையிலே நான் குருவையெல்லாம் நான் நடந்த பாதையிலே கூடு மூட்டு வச்சு முழு கூடு மூட்டு வச்சு முழு பேசையிலே மணியை திறந்து விட்டா மனதனில் இருந்து வரும் மணியை திறந்து விட்டா மனதனில் இருந்து வரும் 1000 சக்தி எங்க 1000 படிப்பாளே வேலூர்ல தங்கியிருக்கும் லட்சமூர்த்தி இருக்கக்கூடிய ஆறு நண்பருக்கு நண்பர் வீரன் நண்பர் என்பவரால் இது ஆனத்தூர் கன்னியாபன் ரூபாய் 51 அடிக்கிற வணக்கம் அவருக்கு வாழ்வு வலிமையும் குபேர சம்பத்தும் மாறுகண்ட ஆயசும் பார்த்துக்கிறேன் வணக்கம் வணக்கம் மீனா
பேர் உனக்கு 7 பேர் சொல்ல மாட்டேன் பிச்சுங்க காலில வண்டி ரிவர்ஸ்ல வர மாட்டேன் ஏன் கத்துறாரா இந்த பாட்டை கேள்வி வரானா இதெல்லாம் 3 மணி ஓட்டல ஒரு பொண்டாடி கூட அவங்க கிட்ட இல்லடா 3 மணி ஓட்டல இப்பதான் ஒரு பொண்டாடி வந்துருக்கு வாடி 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 அம்மா வர வண்டி வணக்கம் நல்லா இருக்கியா சௌரியமா இருக்கிற குறை என்பது கிடையாது எனக்கு சார் ஒரு குறை கிடையாது அம்பாள் புண்ணியம் தெரியும் ஊரார் புண்ணியம் தெரியும் ஆதியார் புண்ணியம் தெரியும் இன்னும் இருக்கிறவங்க புண்ணியம் தெரியும் குறை என்பது கிடையாது சுபிக்ஷமா சேவமா திவ்யமா நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்கேன் அப்புறம் என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்ற நீங்க என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்ற நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் ஒரு நைட்டு வேலை கேட்பேன் என்னமா 29,500 ரூபாய் கொடுங்க 29,500 நீங்க பூசி 29,000 யாரு பூசினாதான் தருவேன் யாரு பூசினாதான் தருவேன் நீங்க உனக்கு நான் அதுக்காக கேட்டேன் செய் மாடி உனக்கு மாட்டீங்க நீங்க ஒரு இதுதான் அது ஒரு மாலை குண்டாலாம் கை வைக்காத ஆடு கொண்டானா ஒரு மணி என்ன பண்றது கொண்டவன் சரியா இருந்தா குப்பை ஏறி சண்டை போடலாம் கொண்டவனா சரியில்லை கண்டு பேர் கால் தூக்குறான் அந்த நாய் எல்லாம் ஒண்ணு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு தள்ளப்பாட்டு விதிட்டு போக வேண்டாம் அடியே சபை பார்க்கின்ற போது அலைமகள் கிளம்பக மலைமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆரணன் காரன் நாரணன் 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 காரணன் திருத்தி திதி சம்ஹாரம் திருட்டி சிதம்பரம் திருத்தி திதி சம்ஹாரம் திருட்டி சிதி நான் ரெண்டே எடுத்துடா இது ரெண்டாயிரத்தான ஓடுறா கையில போயிடா டாடா யாகா டாடா வாய் யாகன் வர யாகன் சொன்னா நான் சொல்ல கூடாது நீங்க யானா ஐரு நீங்க பெருமாள் ஐரு நீங்க சேரி இருந்தீங்க பாட்டி சேரையா அடிச்சேன் ஆயிடு திரும்ப லட்டு குடிக்கிற ஒரு எல்லாத்தையும் பூரா கப்பல்ல தான் போகுது போகுது கப்பல தான் போவோம் தாய் ஆ. ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம் சரிங்க ஒரு ஆயிரத்தி ஒரு சரி 12 மாதங்க 12 மாதம் ஆமாங்க அந்த 12 மாதத்துக்கு ஆ. 12 திதி வரும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம் பிரதம திதி பிரதம தேதி அமாவாசை திதி 2 சஷ்டி திதி 3 ஜாகரத திதி 4 சப்தமி திதி உழுபடம் திதி உழுபடம் இல்லையா ஆச்சாரம் போட்ட என்னடா ஆச்சாரம் போட்ட உள்ள ஓராமட்டு கதைக்கு எதுக்கு போறீங்க நம்ம கதை மட்டும் பேசு அவங்கள தவறா பேசலாமா யாரா அவங்க ஒரு தெய்வ பிறவி யாரா அவங்கள தவறா நம்ம பேசலாமா எல்லாரியம்மா தெய்வ மகராஜ் எங்க தெய்வ எப்படியாப்பட்ட திருவிழா எவ்வளவு கோடி செலவு எப்படியாப்பட்ட உலகம் ஃபுல்லா கொடிகாட்டி பறக்குது கூத்தாண்டவர் திருவிழான்னா அவங்க திருவிழாவை வந்து இந்த மாதிரி அவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க அவங்கள போய் இந்த மாதிரி பேசலாம் அவராதான் சொல்லுங்க நான் எதுவும் சொல்லலாம் தவறா பேசக்கூடாது பாரா பாரா வீட்டு திரும்பி வரான் அடைய ஐயோ நீங்களா அங்க போறவங்களா சித்ரா பௌர்ணமிக்கு கோலாகலமா இருந்திருக்கீங்க கோவாகம்னா கோவாகம் தான் அங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்ப தண்ணி எடுப்போம் அழுகுஞ்சு 15 வரா போயிடாத 15 பார்த்தா தயிர் போட்டு சாப்பிட்டு தூக்கம் வெந்தகத்திட்டு வந்ததெல்லாம் அடியே சபை பார்க்கின்ற போது அப்படியே பட்ட லட்சுமி கடாட்சியம் மருதிய நாடக சபை முன்பாக சபைக்கு வந்தனே அம்மா யாரு ஊர் என்ன பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன ஊர் என்ன பேர் என்ன என்ன சமாச்சாரம் எங்க வந்த எதுக்கு வந்த என்ன பண்ண போற யாருக்கு மனைவி எத்தனை பிள்ளை அவன் வெறுமணி பேசாதா என்ன வெறுமணி பேசா வேற உள்ளே இருக்கான் ஆமாடா பொண்ணு அடிக்குதான் பொண்ணு அடிக்குதான் செஞ்சிருக்க வேற இருக்கு
நான் வேணா போட்ட மாறுவேன். விளக்கமா இருந்தா எடுத்துமா. அதெல்லாம் வீட்டு போட்டு பள்ளி ஓனது சொல்றான் பாரு நம்மள. இது பள்ளி ஓனது இப்படிவா ஏன்டா எங்களை பங்கப்படுத்துற? ஆம்பளை இவன் என்ன பாவத்தை பண்ணானோ பிளாகா பெருசு இளநீ பெருசு வச்சு அதைக்கு போறான். அம்மா பேட்டி கரெக்ட். சரி பழகா பற்றி தொட்ட பார்த்தனே அப்படி குறைபாடு இல்லாது அல்லாது. சபையின் கட்டிலே ஆமா. சபைக்கு தோற்றமாக்கி இருந்து யாரு? ஆ. அம்மா யாரு? யாரு? வெளிநாட்டு சேர்ந்தவங்க. சேர்ந்தவங்க. எப்படிப்பட்டவங்க? பட்டவங்க. சின்ன இடமா? இடமா? பெரிய இடமா? இடமா? அப்படி என்று விளக்க வரையாது. அம்மா நீ யாரு ஆ. எங்கிருந்து வர வர. பேர் எது ஆமா. ஊர் எது ஆமா. ஒரு கல்யாணம் ஆகி போச்சா ஆ. ஆகலையா ஆகலையா? யாரு கட்டிக்கிட்ட கட்டிக்கல. யாரை வச்சிருந்தா எத்தனை பத்த எத்தனை கழிச்ச பட்டுக்கொண்டு சொல்லியாமா அப்புறம் நான் பேசினா அப்புறம் என்னம்மா கேட்கறான் பாரு. கேட்கணும் போறதாமா ஏற்கனவே கல்யாணத்துக்கு கூட யாரை வச்சிருக்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையாடா? ஆமா எங்க அக்கா கூட கை கோத்து பிறந்தேன் நானு எங்க அக்கா வந்து 6 வயசுல இருந்தா நான் பிறந்தேன் ஐயோ ஐயோ சீ ஓடு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு என் மாடு சுழிடு ஆவா என்ன இந்த மாதிரி கத்துறா? நான் வெடி முடிச்ச நாயே சரி அப்பா அப்புறம் கம்பெனி பேசும் பொப்பையை கிளப்பினா நாத்தனம். ஆமா ஆமா நமக்குதான் அப்படி குறைபாடு இல்லாது அல்லாது. சீரு பேரு புகழ்பெற்றபடியானே 56 தேசத்துக்கும் புகழ்பெற்றபடியானே என் நாடு இருக்கிறது. என் நாட்டுடைய பெருமை அதை கல்வி தத்தை நாடம்மா. இந்த மாதிரி ஓணம் சிந்து மாலை வேற 5 மாலை ஜோடிச்ச மாலை சாயங்காலம் அம்சமா நம்ம ஒண்ணுமே தெரியாத ஜோடிச்ச இந்த கற்பு என்பதொரு கண்ணாடி அதை கைதாக வரைக்கும் பின்னாடி ஒன்றுக்கு உதவாது அம்மாடி. நம்ம ஒன்றுக்கு உதவாது அம்மாடி. யோசித்து பாரடி முன்னாடி அது யோசித்து பாரடி முன்னாடி. ஆகாயம் பூமியும் கண்ணம்மா கற்பை அறியாத பெண்ணான கண்ணம்மா. ஐயோ கண்ணம்மா அருந்ததி சீதை நலா இனி தமை எந்தி வாசுகி சந்திரமதி அனுசியா. அம்மா இதே ஒரு தானே. உட்காரு அப்படி குறைபாடு இல்லை. அல்லாது. இவங்கெல்லாம் யாரு? கற்புடைய பெண்மணிகள். பெண்மணிகள் கற்பு நெறி தவறாத அந்த காலத்துல பெண்மணிகள் வாழ்ந்ததுனாலதான் அந்த காலத்துல இந்த காலத்துல பொழுது போகுது பொழுது விடியுது. கோயில் விடியது இரும்பையே கடலையா வறுத்து கொடுத்தாங்களா யாரு? அனுசையா அக்னியாரவே பாலாரா மாத்துறாங்களா? சந்திரமதி வில் வேடனையே எரித்தாங்களா? தமிழந்தி 7 நாள் பொழுது விடிய செய்யலையா ஒரு பெண்மணி? மதுரையே எரித்தாளா யாரு? ஒரு பெண். கண்ணகி கண்ணகி அப்படியாற்பட்ட ஆ திருவள்ளுவர் மனைவி வாசுகி இருக்காங்களே, ஆ கேணியில தண்ணி இழுத்துக்கினே இருப்பாங்களா? கேணில ஆமா. தோண்டில பாதி கேணி வந்துருமா இந்த தோண்டி? தோண்டி திருவள்ளுவர் வருவாரா? அம்மா வாசுகி வாசுகி அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுவாரா? ஆ இந்த அம்மா அப்படியே தோண்டி கிணத்துல விட்டுட்டு ஐயா ஐயா பணிவிட வேலையெல்லாம் அவருக்கு செய்து கிணத்தை தோண்டி என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஓடி பார்ப்பாங்களா? எதோட இழுத்து விட்டுட்டு வந்தாங்களோ அங்கேயே நிக்குமா அந்த தோண்டி. உள்ளே போவது மேலே வராது. ஆமா ஆமா ஆமா. அதுவும் என்ன காரணம்? என்ன கற்பு நெறி தவறாத வாழ்ந்ததுனாலதான் அந்த மாதிரிலாம் நடக்குது. யாமனை அப்படிதாம்மா. ஓ முன்னாடி கற்பா என்ன பண்றா? ஐயோ என்ன பண்றானா? அவங்க என்ன பண்றாங்க? சரி அவங்க என்ன பண்றாங்க? என் பொண்டாட்டி அரிசி ஊற போட்டு ஊற போட்டு உருளையா உளுந்து உளுந்து ஊற போட்டு உளுந்து அரிசி ஊற போட்டு அவனுக்கு
குப்பால போட்டு ஆட்டிட்டே இருப்பாங்க. ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா நான் போய் கூப்பிடுவேன். கூத்தாட்டு போயிட்டு அம்மா அண்ணன் ஊரிடுவேன். அம்மா அண்ணன் ஊரிடுவேன். வந்தாரு கூத்தாட்டு சொல்லிட்டு அந்த ஆடுகளை விட்டுட்டு வந்து ஆமா உட்காருங்க. சாப்பிடுங்க. வாய் போடுறேன். பாருங்க கூட்டு போகணும். பாருங்க நான் ஏழு போட்டு சொல்லிட்டு பணிவிட வேலையெல்லாம் செய்துட்டு திரும்ப அந்த கொடகரை விட்டு வந்துவேன். வந்துவேன். என்னாச்சு போய் பாப்பாங்க. உத்தகாண்டி அப்படியே தான் நிற்கும். தேவடியாளுக்கு பிறந்தவன் உள்ள போவோம். மறுபடியும் அப்படி சுத்தாத கொடகரை சுத்தும். சரி வாசலுக்கு நடு குத்துவாங்க உரல்ல உனக்கு தூக்கி குத்துவாங்க தூக்கும் போது அப்படியே விட்டுட்டு வந்து வீட்டுக்காருக்கு பணிவிட வேலை எல்லாம் செய்துட்டு ஓடி பாக்குற வரையும் அப்படியே தான் நிக்கும். மேலே போது அந்த உரல் வரும். ஆமா 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 என் முன்னாடி கருப்புமா என்னது என் முன்னாடி துணி நல்லா துவைச்சு நல்லா புழிஞ்சு அந்த கொடி வச்சு போட்டா அந்த துணி அப்படியே தான் தூங்கும். அப்புறம் அப்படியே தூங்காம மாடம் கட்ட கறி போ அப்பல அப்படி கூட ஓபண்டாட்டி என்ன பண்றா எப்படின்னா ஓட்டாள ஒருத்தன் கூட 50,000 கொடுத்து கருப்பு ஏற்பாடு வாங்கணும். வெள்ள பாலா கறக்குறான். ஐயோ என்ன பண்றது அப்படி கூட பாடு இல்லாது எனக்குதான் தொங்கும் உங்களுக்கெல்லாம் இருக்கும் நகமா அழிஞ்சு பழிஞ்சு வரா போயிடாத நல்லதேம்மா தாய் போட்டா நல்ல நிம்மதி தூக்கம் வரும். சும்மா உட்காந்து தங்கச்சி மாதிரி இலக்காரமா பேசாத ஐயோ கொடுத்தனக்கார பொம்னாட்டி நீ கூத்துக்கார போனோட்டி எங்க அக்கா தேடியாளா அப்புறம் என்ன ஏன் உன் பெருமை வேற சொல்லி அப்படி குறைபாடு இல்லாது அல்லாது சீரஞ்சிர புற்று முடியாது 56 தேசத்துக்கு புகழ் பெற்ற முடியாது நாடு இருக்குது சந்திர சேனகிரி சந்திர சேனகிரி பட்டணம். சந்திர சேனகிரி பட்டணத்தை நீதி வழுவாது பரிபாலது முடியாது 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 வீட்டுக்கார கணவரும் அங்கிள் மாமா எல்லாம் ஒன்றுதான். வீட்டுக்காரர் யாரு? அறிவுத்தார இவங்க காலை தூக்கி நேருக்கிறாங்க. போற்ற முடியாத சந்திர சேனகிரி பட்டினம். சந்திர சேனகிரி பட்டினம். சந்திர சேனகிரி பட்டணத்தை நீதி வடுவாது பரிபாலம் செய்யாது என் கணவர் இருக்கிறாரு போஜ மகாராஜன். ஆமாண்டா ஊர் உலகத்துல செக்காத்து ஆம்படி அப்படி பாடுவேன். என்ன மாதிரி ஒரு செக்காத்தாரு ஆம்படி பிடிக்க முடியாது. முடிச்சாலும் முடியாது ரொம்ப பார்த்து முடியாது. என்ன காசு வேணும் அடுப்பு தான் வைக்கலாம். முடிச்சாலும் முருகன் பிடிக்கிட்டு. ஆமாண்டா ஒளியாம இருக்கும். அப்படி குறைபாடு இல்லாது கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் முறிச்சல் அப்படி என்று சொல்லி சந்திர சேனகிரி பட்டத்தை அரசால் திருவடியாது நீதி வழுவாது பரிபாலத்தை முடியாது போஜ மகாராஜன் சுபாக்கிய சக்கரவர்த்தி சந்திரகிரி மன்னன் அப்படி என்று பேர்நாமத்தை வைத்து அவருக்கு வாழ்க்கை தெரியாது முடியாது. என்னுடைய பேர் இருக்குது யார கேட்கிறான் காது கேட்க மாட்டான். அவர் விநாயகர் ஆடுறாருப்பா. என்னடா பேச மாட்டாங்க ஊழியரையா மனோட உட்காரியா மாதிரிலாம் இன்னைக்கும் பார்க்கலாம் பொழுதுக்கும் பார்க்கலாண்டி அம்மா தான் பாக்குறேன். அப்புறம் என்ன இப்ப பார்க்க போறேன். பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும் பசி எடுக்காது. என்ன அதெல்லாம் பார்த்துதான் இருக்கு. அப்புறம் என்ன எப்படி இருக்காங்க பாரு கஷ்டம் பல்லா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. இல்லாம எப்படி நல்ல பல்லு ரூபாய் கட்ட பல்லு எனக்கு வயசு அதிகம்டா 73 பல்லு கட்டிதான் இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? கட்டின பல்லா இருந்தாலும் நல்ல பல்ல கட்ட பல்லு இருக்கு. ஏன் அவர் மாத்த எடுக்கிறேன். அப்படி குறைபாடு இல்லாது சந்திர சேனகிரி பட்டத்தை சந்திர சேனகிரி மன்னனுக்கு மனைவியாருக்கு
ரத்தினமாலா நம்ம குழந்தை குட்டி அடியே என்ன கேட்ட குழந்தை அடியே தாயம்மா அடி நான் கேட்டது அடியே அம்மா சொத்துல குறையாது சுகத்துல குறையாது நாட்டுல குறையாது நகையில குறையாது எல்லாருக்கும் உலகம் இல்லை ஒரு இல்லாருக்கு உலகம் இல்லை பிள்ளை இல்லாதவருக்கு பேரின்பம் இல்லைன்னு சொல்லுவாங்கடி அம்மா ஆமா அடியே அம்மா எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ளங்க கிடையாது அம்மா நான் போகாத கோயில் கிடையாது நான் பார்க்காத வைத்தியர் கிடையாது நான் போகாத டாக்டர் கிடையாது டாக்டர் வாங்க புள்ள இல்ல ஆமா நான் டாக்டர் போறேன்டா அவன் போகாத டாக்டர் இல்ல எங்கெங்கே போய் செக்கப்பட்டு அம்மா பிள்ளைய என்கிட்ட வரேன் தடா நீ நான் பைத்தியமானே நான் பாய்ச்சி வேடி முடிச்சுவான் பைத்தியரா என்ன ஆமாம்மா நான் எத்தனை பேர் புள்ள கொடுத்தது என்னம்மா ஐயோ அவர் போலிக்கால டாக்டர்மா எம்பி படிச்சவனா எம்பிபிஎஸ் என்ன இது உண்மையாலுமே டாக்டர் தானா நீங்க ஆமாமா நான் ஒன்று போய் சொல்கிறேன் மாமாஸ்து இருக்குள்ள ஏன் லைட் மறந்துங்க கூத்தாடிங்க கிடக்குறீங்க சும்மா போய் போக்கு அவர் ஊ படிச்சா டாக்டர் போக மாட்டேன் குழந்தை டாக்டரா ஐயா உங்க காலை பிடிக்கிற ஐயா கால் வரைக்கும் போய் எட்டம் ஆம்பளை புள்ள இருக்குமா எனக்கு வா கையட டோக்கன் வாங்கிக்கியா டோக்கன் எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வெளியில உட்காந்துருக்காரு கொஞ்சம் எத்தனை டோக்கன் 9வது டோக்கன் ஒன்பதா 9 இல்ல நான் பொட்டமா இருக்கேன் 9 நம்ம டோக்கன் நான் கை விடு ஏன்னா ஏழை முசை இழுத்து விடு பஸ் சொல்ல லட்சம் நடந்து ஓடியாரா எப்போதான் மூச்சு வாங்குது உங்களுக்கு டிராபர் எதை முசா இழுத்து விடு லெகுவாவா சீரா குழந்தை இருக்குமா சார் செக் பண்ணல கையட பிள்ளை இருக்குமா செக் பண்ணல ஐயோ இங்கெல்லாம் டாக்டர் வைக்கவே மாட்டாங்க திரும்ப முறையே இல்ல ஆமா டோக்கன் வாங்குறே இல்ல உள்ள முறையே இல்ல கடல் கூட சாத்திரம் உள்ள விட்டு போய் நான் வாங்கலாம் குழந்தை இருக்குமா செக் பண்ணல கையட இங்கெல்லாம் வைக்கவே மாட்டாங்க உனக்கு புழுவணும் ஆனாமா பிள்ளை வேணும் அப்படிதான் கம்மி தான் நிற்கிறேன் செக் பண்ணா எவன் பையன் தான் பிடிக்கிறான் ஆனா உன்னோட தான் பார்க்கணும் அம்மா ஏசா கூடி எனக்கு என்ன சுடுக்க எடுக்க போறீங்களா ஆமா உனக்கு வயிறு போற சொல்லுங்க ஹாஸ்டல் வச்சு பாரு இது ஒண்ணும் தெரியல இது போன்னு தெரியல அம்மா கொஞ்சம் லேசா புனி ஐயோ எனக்கு குனிஞ்சிலாம் பழக்கம் கிடையாது அம்மா உனதான் லேசா புனி லேசா புனி குழந்தை இருக்குமா சார் பாப்பா உங்க பொண்ணு இருக்கணுமா ஆமாங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்களே பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை இருக்கு. எந்த முறை இருக்காது போறோம் ஏன் என்ன ஆச்சு அதே முடி போச்சு உன் வீட்டுக்காரங்க அவ்வளவுதான் ஐயோ சரி நானும் எவ்வளவு டாக்டர் கிட்ட எல்லாம் போயிருக்கேன் எல்லாம் ஸ்டெத்தாஸ்கோப்ப காதுல மாட்டிக்கின்னு நெஞ்சில தான் டிகிரி வச்சு பாப்பாங்க ஆமா நீங்க என்ன இங்க மாட்டிக்கின்னு பாக்குறீங்க அது வந்து உடம்பு வரை சொத்துக்கு தான் அங்க மாட்டி பாக்குறது எனக்கு என்ன இல்ல பிள்ளை இல்ல அதான் அங்க மாட்டி பாக்குறேன் என்ன அப்படி குறைபாடு இல்லாது அண்ணாடி எங்க இருக்கிற என்ன அம்மா அது நல்ல முத்து மாறி செல்வமுத்து மாதிரி நம்ம பிள்ளைதான் பழஞ்சோரா போயிடாத பிள்ளைதான் ஏமா அந்த பக்கம் திரும்ப வேற திரும்பாதா அப்படி குறைபாடு இல்லாது சந்திர தேனகிரி பட்டத்து நீதி வருவாது வழியாது முடியாது பாப்பா சுத்தம் வச்சுக்கிறேன் யாருக்கு வேணுமா ஒரு கட்சியிலே வேணாம்
ரத்னமாலா என்று பேராமத்தை வைத்து ஒல்லி வைக்கிறதுக்கு ஆம்பளை புள்ளதா இல்லையா தவிர குந்தி ஆழ்வதுக்கு பொண்ணா போறது அப்படி குறைபாடு இல்லாது ஆசைக்கு ஆசையாகவும் அன்புக்கு அன்பாகவும் ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிலை ஒத்து மாறி ஒரே ஒரு பொண்ணு என் பொண்ணு இருக்குது பொண்ணுருவி அடியே பொண்ணுரு வீண்டும் பொண்ணு அது பருவத்தை அடைந்து பாப்பா கட்டி ஒரு வயசுல இருக்குது. ஆமா 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 மாப்பிளை பாக்குறீங்க மாப்பிளை பாத்துக்கிட்டு தான் இருக்கும். நல்ல இடம் எதுவும் அமைய மாட்டேது தம்பி. பாப்பாவுக்கு என்ன நேத்தேர்ல தட்டி கழிச்சுக்கினே போயின்னு இருக்குது. எதுவும் ஒண்ணு அமைய மாட்டுது. பொண்ணு புரோகிரமா எங்கெங்கே போய் வந்துட்டோம். ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி கரைக்காக போறீங்க. எங்கெங்கே போய் அலைஞ்சிட்டு வந்துட்டோம். ஏமா நான் பொண்ணு புரோகிரம் மாப்பிளை புரோகிரம் பொண்ணு புரோகிரம். ஐயோ நீங்க கூட்டி கொடுக்குறீங்களா? கூட்டி தான் கொடுக்கணும். ஆனா குறைச்சு தான் கொடுக்க கூடாது. புரோக்கர் நல்ல இடமா இருந்தா நல்ல இடமா எப்படி நல்ல வீட்டுக்கு தகுந்த மாப்பிள்ளையா இருக்கணும். பக்கம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். அது போல தானே நமக்கு சொத்துல குறைச்சலாம். நல்ல குணமா நல்ல மாப்பிளை எப்படி ஐயோ ஐயோ பெருமான பொண்ணு போடுமா அவன் கண் திறந்து பார்க்க மாட்டான். ஐயோ பரவாயில்ல தம்பி. அந்த மாதிரி நல்ல புள்ளையா இந்த காலத்துல அந்த மாதிரி கிடைக்குமா? கேட்கலாம்னா இந்த காலத்துல அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா? கிடைக்காதுமா. ரோட்டு மேல ஒரு பொண்ணு போயிட்டா எடுத்து பார்க்க மாட்டான். பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? யாரு சொல்லட்டுமா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஒருத்துக்க மாட்டான். போயிட்டு தான் இருப்பான். யாரும் இந்த காலத்துல காதுல வாங்குவானே கெட்டத காதுல வாங்க அதை விட்டுடணும். நம்ம ஜோலினுமா அதை பார்க்கணும். அப்புறம் வேற அதை மட்டுமா யாரும் பேசணுமா? பேசிட்டா அதை பேச மாட்டான். இப்பயும் மாமியா மாமனார் நல்ல மாப்பிள்ளை பேசி முடிச்சிடலாம் தம்பி. நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்ட பிறகு கூடவே கூடாது அந்த மாப்பிள்ளை. சண்டைக்கு வந்துட்டா கை நீட்டி அவமா கட்டையை பிடிங்க நம்மள அடிச்சு கோர்ட்டு கேத்துன்னு போக வேண்டியதா இருக்கும். வீட்டோட மாப்பிள்ளை தான் நம்ம ஒரே ஒரு பொண்ணு என் பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளை தான். அந்த பையன் பாசப்பட்டு தாண்ட மாட்டான். ஐயோ பரவாயில்லையே. எல்லா அர்த்தமும் எல்லா பொருத்தமும் கரெக்டா தான் இருக்குது. கமிஷன் எவ்வளவு? கமிஷன் உனக்கு பாதி தரேன் நான். பாதின்னா என் இதுல பாதி தரேன் உனக்கு. ஒண்ணு வேணாம் எனக்குன்னு இருக்கிற சொத்துல பாதி தரேன். நகை போட்டா ஒரு 2 கிராம். சரி உனக்கு போடுற மாப்பிள்ளைக்கு போறதுல உனக்கு பாதி. சரி சரி என்ன காரணம்? ரோட்டு மேல ஏதாவது பொண்ணு போனா ஏறி எடுத்து பார்க்க மாட்டாரு மாப்பிள்ளை. 2 கிராம் நல்ல கெட்டத காதுல வாங்காத மாட்டாரு. 2 கிராம் செவுடு அதில் பேச மாட்டாருன்னு காய் ஊமை கை நீட்டி பேசாத மாப்பிள்ளை நீ. 2 காய் தோண்டு போச்சு. பாச்சப்படி தாட்டாத மாப்பிள்ளை நீ. 2 கால் நொண்டி அவனை என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அப்ப 2 கிராம் நகை போட மாட்டேன் போல எனக்கு. இதுதான் போட உனக்கு மானங்க செத்து போறவனும் அவனை கொண்டு போய் குழி வெட்டி ஊட்டோட மாப்பிள்ளை கேட்டா இங்க மாப்பிடி அவன் பேலன் நீ தான் மாறி கொட்டணும். அப்படி குறைபாடு இல்லாது பொண்ணு வீட்டு வேளாமத்தை வைத்து பாப்பா தாதி பருவத்தை அடைந்து இருக்குது. அதனால வேண்டி என்ன போக தெரியல எனக்கு கூட்ட ஆம்பளை நீ கூட்டுக்கிறாங்க. தெய்வத்தை வணங்கி கூட்டுக்காரர் மாறி உன்னை நான் துதித்தேன் கல்வினையை ஓட்டி
மறப்பதற்கும் நாத ஒளி பிரகாசிக்கும் கத்தின மறப்பதற்கும் நாத ஒளி பிரகாசிக்கும் அத்தனோடு சத்தியமும் அருவாக்கு தந்திடம்மா அத்தனோடு சத்தியமும் அருவாக்கு தந்திடம்மா என்னாலும் உடல் மறவேன் எந்த கண்டு பாரம்மா என்னாலும் உடல் மறவேன் எந்த கண்டு பாரம்மா அவள மொழி குழம்பு ஆகிதமா கத்தரும்பு சாபத்தில மீன் குழம்பு சமகிதமா சித்தரும்பு பொங்கலுக்கு செங்கரும்பு பொம்மனுக்கு முள்ளரும்பு பொங்கலுக்கு செங்கரும்பு பொம்மனுக்கு முள்ளரும்புன்னா குளிக்கும் போது போட்டு சம்பு வீட்டுக்காம கருவம்பு மாமன் கிட்ட என்ன வம்பு ஆடு புல மாறி ரொம்பு மாமன் கிட்ட என்ன வம்பு ஆடு புல மாறி ரொம்பு இது ஒரு கொண்டு போன புள்ள அந்த மிச்ச என்ன இருக்கு அம்மா மாசி மாதத்தை பூத்தோம் மலரத்திங்களோடும் மாசி மாதத்தை பூத்தோம் மலரத்திங்களோடும் மதவனை ஈஸ்வரனும் மந்தமே வடபிடிக்க மதவனை ஈஸ்வரனும் மந்தமே வடபிடிக்க அந்தனோடு சத்தியமும் அருவாக்கு சத்தியமா திருவும் திறப்புடைய சின்ன பகண்டை வாழும் செல்வரது தத்தமிழே நாகமுத்து மாநில மௌன நகரியை காட்டி என்னாட்டு கொள்ளடா தேவடியான மச்ச நாடு திறப்பல் நாடு நாடு என் தாய்த்து நாடாக வெளியே வரக்கூடிய தும்பூர் கிராமத்தில் எந்திருக்கும் சக்தி ஒன்று சமயம் பலவாதி இப்படியான படியான அம்பாள் நொய்வல் அகிலாண்டு ஓடி பிரமாண்ட நாயகி உலகத்துக்கெல்லாம் சக்தி பீடமாய் இப்படியான படியான அம்பாள் நொய்வல் செல்ல முத்து மகமாரி அம்மனுக்கு வருடம் தவறாது முறை தவறாது அம்பாளுக்கு அபிஷேக ஆரான் செய்து வீதி விழா காட்சி ஏற்படுத்தி அம்பாளுக்கு சீரும் சிறப்போடி திருவிழா நடந்தேறி வருகிறது அப்பேற்பட்ட செல்ல முத்து மகமாரி அம்மனுடைய பார்த்துக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் நாட்டாண்மை பிரசிடன்ட் ஆலய அரங்காவலர் இன்றைய உபயதாரர் நடந்து முடிந்த உபயதாரர் நடக்க இருக்கின்ற உபயதாரர் எதிரில் அமருடைய யாவற்றமான வேறுகளுக்கும் சுற்றுப்புற கிராமத்துடைய பார்த்துக்கும் நாடக ஆசிரியர் இப்படியான கருக்கை கிராமத்தை சேர்ந்த KS வெங்கடேசன் அரகாசுடைய பார்த்துக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியருக்கும் வணக்கம் அடியேன் வணக்கம் எங்க வீட்டுக்காரர் இருப்பாரு நான் வந்திருக்கேன் நீ சொல்லு என்னாட்டுக்கும் நடாது இப்படியான ஆர்வீர் தங்கையா இருக்குடியான இதோ பிள்ளையா இருக்குடியான கையல் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பெருநாளு இதோ கடலூர் பக்கம் குள்ளஞ்சாவடி ரமேஷ்குமார் எனக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 லட்சம் அவித்து இதோ தங்கையா இருக்குடியான பிள்ளைக்கு குபேர சம்பத்தும் நம்முடைய அருளும் உலக ரட்சகர் எம்பெருமான் நாராயணனுடைய அருளும் கெட்ட வேண்டும் என்று எல்லாம் வெல்ல உலக ரட்சகர் எம்பெருமான் நாராயணன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் அப்படியா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் இருப்பாரு நான் வந்திருக்கேன்னு வார்த்தையாரு